எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்த இயேசு தந்தே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று திருவள்ளம் பெற்ற கர்த்தாவே. மத்திய 10:18-20 2 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிற நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறீரப்பா. ஆவியானவரே, பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துவேன். பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம் விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு தெரியும். ஆவியானவரே, இந்த உலகத்திலே நீர் வருகிறது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் வெளிப்படுத்தினீரப்பா. ஏசாயா 9:6, ஏசாயா 7:14 அவர் நீர் வருகிறதை அந்த தீர்க்கதரிசிக்கு மட்டும் இந்த உலகத்திலே நீர் வெளிப்படுத்தினீர். அது திட்டமும் தெளிவுமாக கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அது திட்டமும் தெளிவுமாக இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கடைசி கால சபையை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். 64 அதிகாரத்திலையும் மீதி இருக்கிற சியோன் அழியும் சியோன் என்று சொல்லி நீர் பெயர் வைத்து நடத்தி கொண்டு வருகிறீர்ப்பா. இந்த வசனத்தை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், ஆவியானவரே, இன்றைக்கே மனம் திரும்ப, நாளைங்கிறது அசாத்தியம். நான் திருடன் வருகிற விதமாக வருவேன். வருகைக்கு முன்னால் உலகத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே நாளுக்கு நாள் கிரியை செய்து கொண்டு வருது. கொடிய காலங்கள் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் 19 காரியத்தை குறித்து சொன்னார். இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கிடைத்த உடனே உள்கொண்டேன். அது என் ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமாக, அரோசிகமாக, சமாதானமாக இருந்தது என்று உடைய சத்தியத்திலே பார்க்கிறோம். அப்படியாக இந்த வார்த்தைகள் எந்தெந்த மக்களுடைய செவிகளில் துணிக்கிறதோ உள்ளத்திலே பதிந்து ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக கனி கொடுக்கும்படியாக ஆவியானவரே நீர் ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தி அருள வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அதாவது ஞானஸ்நானம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முந்தின உலகத்தில் 8வது வயசுல விருத்த சேதனம். அப்போ இயேசு கிறிஸ்து பூலகத்தில் யோவான் சானகனால சகரியாவினுடைய வயத்திலே எலிசபெத்தை உருவாக்கி, எலிசபெத் வயத்திலே யோவான் சாசனை உருவாக்கி, அவன் மூலமாக யோர்தான் நதியிலே இந்த உலகத்தின் மக்களுக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், விருத்த சேதனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோர்தான் நதியிலே யோவான் சானகனாலே முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுகிறார். ஆவியானவர் பிராவை போல் இறங்கி வருகிறதை கண்கூடாக பார்க்கிறோம். அதை வேதத்திலே பல லூக்கா, மத்திய, மார்க்கு, லூக்கா 4 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த உலகத்திலே முழுக்க ஞானஸ்நானம். ஒருவன் மறுபடி பெறாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த சபையில வேத வசனத்தின்படி, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 2வது அதிகாரம் 16 சில வசனங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்போஸ்தலரின் புத்தகம் 16வது அதிகாரம் 14-15. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேர் உள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தொழினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அதிலே 31வது வசனத்திலிருந்து 4 வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் அந்த ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 11:14-2 வசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன்.
18 வரைக்கும் படிச்சுக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும்போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வீட்டார் முழுவதும் வீட்டார் முழுவதும் வீட்டார் முழுவதும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்ல மாத்திரமல்ல யோவான்லேயே ஆண்டவர் சீசர்களை சிறுபிள்ளைகளை அதட்டும் போது சிறுபிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதீர்கள் அப்படிங்கிறார். அப்போ சிறு பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டால் அது கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரை தரிக்கப்படுது. அது உயிரோடு இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் அழைப்பு இருந்தாலும் அது அன்னைக்கு ராட்சியத்துக்கு ஆயத்தப்பட்டுரும். ஆகையினால சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறத குறித்து பைபிள்ல அநேக இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சிறு பிள்ளைகளை குறித்து இதெல்லாம் உலக பிரகாரமாக மனுஷனுடைய கட்டுப்பாடு. சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா பாவத்தில் விழுந்துரும், அது மீறிடும், அதை மீறிடும். இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்துவ மக்கள் ஞானஸ்நானம் எப்படி செய்கிறோம் ஆண்டவர் வழிகாட்டி இருக்கிறார். முழுக்க ஞானஸ்நானம் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது முழுவதுமே கற்பனைக்கு மாறுபாடாக நடக்கிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவ சத்தத்தின்படியே சித்தத்தின்படியே கற்பனையின்படியே இந்த சிறிய இயக்கம் நடந்து கொண்டு வருகிறது. இந்த வார்த்தைகளை இந்த வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் காதில் கேட்டவுடனே வேத வாக்கியத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்து உடனே மனம் திரும்பி ஆயத்தப்படும்படியாக தேவன் பேரால் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.